Good morning, students. In this class, we are going to see about the movie maker's eye by seeing. Whatever we are seeing, the movie makers or directors or film director, they need to see by their view of point. First of all, what are the things they need to see is first visual thinking. What is the film going to say? What is the narration, emotion handling? That everything we need to see. In this class, our students are going to say about the seeing with movie maker's eye one by one. Okay, first, team. அப்புறம் வந்து அவங்க மூவி மேக்கர் ஐ வந்து பார்த்துட்டாங்க. அவர் நிறைய அந்த இதில் வந்து நிறைய இது பண்ணுவார், ரொம்ப போராடுவார். அவர் ஒரு இதுவே ஆகாமல் அவர் போராடும் போது அவங்க யோசிச்சு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒவ்வொரு மூவிலெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஒரு இதில் வந்து இப்போ டவுன் ஆவாங்க. அப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தா நம்ம ஓகே அப்போ இதில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்கன்னு நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த சூழலை போட்ட மூவியில் அவங்க நம்ம பார்க்கும்போதும் அவங்க சைடு இருந்து பார்க்கும்போது பார்த்தா அவங்க நிறைய டைம் டவுன் ஆகிட்டே இருப்பார். அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ ஜெயிச்சிருவாரு. அது நம்ம இன்னும் போக போக சுவாரஸ்யமாக போச்சு. அந்த சூழலை போட்டு நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல மீனிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ. கட் பண்ணிடு. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுத்த படம் கோமாளி, இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட் ஃபிலிமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க லைஃப் டைம் ப்ரெசன்ட்லேருந்து அப்படியே கதையாக எடுத்ததுனால எல்லாத்துக்கும் அந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ நான் அவங்களோட படத்தை ஃபர்ஸ்ட் டே பார்க்க போனதுக்கு மெயின் ரீசனே அந்த கோமாளிங்கிற ஒரு படம். அதில் வர ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு ரிலேட் ஆகிற மாதிரி தான் அவர் எடுத்திருக்காரு. அடுத்து அவர் நடித்த படத்தில் வந்து அவர் எடுத்தாரு, அதே மாதிரி அவங்க நடித்தார். அவர் எடுத்த அந்த லவ்குரேன்ற படத்தில் அது நடந்த சீன் எல்லாமே எல்லாரும் லைஃப் டைம்லையுமே நடக்கக்கூடிய சீன் தான். அதை வந்து அவர் அழகாக காமிச்சிருந்தார் படத்தில். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது அவரோட பேர் எடுத்து காட்டும்போது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. இன்னும் வந்து இந்த படத்தில் நம்ம போனாலும் ஒரு ஆக்டரோட பேர் ஷோ ஆகும்போது எல்லாருமே ஹெல்ப் ஆவாங்க, அந்த பேருக்கு எல்லாருமே பிடிச்சி போடுவாங்க. ஆனால் பிரதீப்போட பேர் வரும்போது எல்லாம் அப்படியே அமைதியாக காமாக இருந்தாங்க. அந்த படம் ஃபுல்லாக போச்சு. 2 hours 20 minutes வரைக்கும் அந்த படம் போய் எல்லாரும் பார்த்துட்டு கடைசி அவர் பேர் வரும்போது எல்லா ஆடியன்ஸுமே அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்தளவுக்கு இதுதான் அவரோட படமும் இருந்துச்சு, அவரோட ஆக்டிங்கும் அதே மாதிரி. அந்த ஒவ்வொரு சீனுமே அவர் ரியலிஸ்டிக்காக அவர் கொண்டு வந்து விதம் இதெல்லாமே எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. தேங்க்யூ.
பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவன் மாட்டுவான். ஸோ அப்போ வந்துட்டு அவனோட சுச்சுவேஷனில் எதுக்கு அவன் அப்படி பண்ணான். ஸோ வந்துட்டு அவனுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அதை லிசன் பண்ணுறதுக்கு ஒருத்தர்லேயே வந்து அவனோட மைண்ட் செட் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து ஸோ அவனோட பெயின்லாம் புரிஞ்சு அவங்க அதுக்காக நடந்துருப்பாங்க. சொசைட்டியே வேறு மாதிரி பார்ப்போம். அவங்க சொசைட்டிலேருந்து தாண்டி வந்து வேற ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. ஸோ இது டேரக்டர் பர்ஸ்பெக்டிவ்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் வந்து அவனை கொலை பண்ணியிருக்கான், அவன் கெட்டவன் தான். ஸோ அவனோட பெயினும் நம்ம புரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு அவனை மன்னிக்கலாமே அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மன்னிப்புன்றது வந்து அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பார் அந்த படத்தில். எல்லா எக்ஸ்ட்ரீமாலாம் சொல்லியிருக்கலாம். அவன் இருந்தாலும் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணி ரெஸ்பெக்டும் இல்லை, அவனும் ஒரு மனுஷன் தான் சொல்லிட்டு நம்ம ஒரு